இந்த பேருக்கு காரணமானவங்களே நம்ம மறந்து போயிடுவோம். அவ்வளவு நல்லவங்க நம்ம. இப்ப பெங்களூருக்கு போறீங்க, கேரளாவுக்கு போறீங்க, நார்த் இந்தியாவுக்கு போறீங்க, எங்க இருந்து வர்றீங்கன்னு சொன்னோன்னு என்ன சொல்லுவோம் நம்ம? அவங்க தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம் சொல்றோம்ல, கெத்தா சொல்லுவோம். தமிழ்நாடுன்னா நமக்கு ஒரு கெத்து உண்டு. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம். இந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக ஒருத்தர் உசுரையே கொடுத்தாரு. அந்த ஆள் பேர் யாருக்காவது தெரியுமா? மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர். அந்த தமிழ்ல தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு போராடி உண்ணாவிரதம் இருந்து செத்தே போனார். அவருக்கு பேர் சங்கரலிங்கன். கோயில்ல ஒருத்தர் அர்ச்சனை பண்ண வந்தார். இந்த பாருங்க, தமிழ் கோயில், கடவுள் தமிழன், தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சரிங்கய்யா, அர்ச்சனை பண்ணிடுவோம், பிள்ளைங்க பேர சொல்லுங்க, பட்டப்பட்டன்னு சொன்னார். ஆதர்ஷ், கிருத்திக், ஆராதனா, ஹாசினி, தமிழ்ல அர்ச்சனை பண்ணு. அப்படியே ஐயர் பாக்காரு, தமிழ்ல நான் அர்ச்சனை பண்ணணும், நீ பேர் மட்டும் வடமொழியில வைப்பேன்னு. நல்ல ஆளுகையா அப்படின்ட்டு உள்ள போன. இன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் என் பிள்ளைக்கு உட்பட நாம் வடமொழியில் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? தமிழ் மொழியில் பேர் வைத்தால் அது ஏதோ தாழ்ச்சி மாதிரியும், வடமொழியில் பேர் வைத்தால் நாம ஒருபடி உயர்ந்ததாகவும் நாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் வடமொழியில் வைக்கப்பட்ட பெயரை தமிழில் மாற்றிய அறிஞர் பெருமக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார். சூரிய நாராயண சாஸ்திரின்னு ஒருத்தருக்கு பேரு. என்ன வடமொழியில பேர் வச்சுட்டாங்க அம்மா அப்பா? மாத்துவோம். சூரியன்னா என்ன? பருதி. நாராயண மால், சாஸ்திரி கலைஞன், பருதி மால் கலைஞன் வச்சுக்கிட்டாரு. அவர் வேதாச்சல சுவாமின்னு ஒருத்தருக்கு பேரு, மறைமலை அடிகள்னு வச்சுக்கிட்டாரு. ஞான பிரகாசம்னு ஒருத்தருக்கு பேரு, அறிவொளின்னு மாத்திக்கிட்டார். சந்தோஷம்னு ஒருத்தருக்கு பேரு, மகிழ்நன்னு மாத்திக்கிட்டார். வடமொழியில் வைத்த பேரை தமிழ் மொழியில் மாற்றிக்கொண்ட அறிஞர்கள் பிறந்த மண்ணில் தான் தமிழ் குடும்பத்தில் வடமொழியில் நாம் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. இப்ப பேர் என்பது என்னது? வெறும் பேர் இல்லை, இன்றைக்கும் நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதின் அடையாளம், வேற ஒண்ணும் கிடையாது. அதான அடையாளம். இவ்வளவு ஆயிரம் தமிழ் பெயர்கள் இருக்கும் போது வடமொழி பெயரை சுட்டுகிறோம்னா என்ன அர்த்தம்? பெயரில் என்ன இருக்கிறதுன்னா விட்டுட்டு போக முடியாது. பெயரில் தான் எல்லாம் இருக்கு. உன்னுடைய இனம், உன்னுடைய மொழி, உன்னுடைய அடையாளம், உன்னுடைய முகவரி எல்லாமே அந்த பெயர்ல தான் இருக்கு. அதையே தொலைச்சிட்டோம்னா எல்லாத்தையும் தொலைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பேர் என்பது ஒரு ஈகோவின் அடையாளமாக இருந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பேர் என்பதுல அரசியல் ஒளிந்து இருக்கிறது. ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல். நான் சில பேர் சொல்றேன், இந்த பேரெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. பகத்சிங் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேர்ல ஆள் இருக்கா இல்லையா? இருக்காங்க. போஸ்னு பேர் வச்ச ஆளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காந்தி, நேரு, சுபாஷ், ஜவஹர், காந்தி, இந்திரா காந்தி, ஜான்சி ராணி, பிரியதர்ஷினி, இந்த பேர்லாம் நம்ம வச்சிருக்கோமா இல்லையா? இந்த எல்லா பேரும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோமா இல்லையா சார்? ஆமானா ஒரு கைத்தட்டுங்க. எனக்கு வேற மொழியில பேசுற மாதிரி எனக்கு பதட்டமா இருக்கு. உள்ள மொழியே நமக்கு ஒழுங்கா வராது. இந்த பேரெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம்ல. ஏன் இவங்க பேரெல்லாம் வச்சிருக்கோம்? இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள், நாட்டை முன்னேற்ற பாடுபட்ட நம் இந்திய தலைவர்கள். அதனால இந்த பேர்லாம் வச்சிருக்கோம். இந்த சில பேர் சொல்றேன், இந்த பேரெல்லாம் நீங்க வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. வ.உ. சிதம்பரம், திருப்பூர் குமரன், பூலித்தேவன், வாஞ்சிநாதன், காமராஜர், வேலு நாச்சியார், பாரதி. இந்த பேரெல்லாம் யாராவது நார்த் இந்தியால யாருக்காவது வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இவங்கெல்லாம் யாரு? இப்ப நான் சொன்னவங்கலாம் யாரு? சுதந்திர போராட்ட தலைவர்கள், இந்திய நாட்டை முன்னேற்ற பாடுபட்டவர்கள். அவங்க பேரெல்லாம் நாம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். நம்ம ஆளுக பேரெல்லாம் அவங்க வைக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி எல்லாம் ஒரு ஆள் இருந்தாருன்னு. ஒருத்தர் தான் சொத்தையே வித்து கப்பல் விட்டு அதையும் இழந்து கடைசி காலத்துல மண்ணெண்ணெய் வித்து நொந்து போய் செத்து போனார். அந்த ஆளுக்கு பேர் தான் சிதம்பரம்னு நார்த் இந்தியால யாருக்கும் தெரியாது. ஆனால் பகத்சிங்கின் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேலு நாச்சியாரை பத்தி அங்க யாருக்கும் தெரியாது. ஜான்சி ராணியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்? எல்லாம் பேர் தானங்க. பேர்ல என்ன இருக்கு? போஸ்னு பேர் வச்சா என்ன, நேருன்னு பேர் வச்சா என்ன? ஆனா அவங்க ஏன் காமராஜன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் வேலு நாச்சியார்னு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை. இந்திய தலைவர்கள் உங்களுக்கும் தலைவர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள் எங்களுக்கு தலைவர்களே இல்லை என்கின்ற ஏற்றத்தாழ்வின் அரசியல் பெயருக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெயருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சில நேரம் பேர் மாறி போனதுனால சில நன்மைகள்லாம் நடந்துரும். நமக்கெல்லாம் சில நேரம் கிஃப்ட் பாத்தீங்கன்னா நல்ல கிஃப்டா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா பேர் மாறி போய் மோசமான கிஃப்ட் நம்மளுக்கு வந்துடும். நம்மளாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்திற்கு பேர் மாறி போய் ஒரு நன்மை உலகத்துக்கே நடந்தது. ஸ்வீடன் நாட்டுல ஒருத்தர் இருந்தார், ஆல்பர்ட் நோபல்னு அவருக்கு பேர்.
அவர் 300க்கு மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சார். 300க்கு மேற்பட்ட. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து டைனமைட், வெடிப்பொருள். டைனமைட்னு ஒரு வெடி பொருள் இருக்கு இல்லையா, அது மூலமா அவருக்கு நிறைய காசு. எப்பயுமே அந்த வன்முறை பொருட்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்ல, அந்த டைனமைட் மூலமா பயங்கர பணக்காரர் ஆயிட்டார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய தம்பி இறந்து போயிட்டார். யாரோட தம்பி? இந்த டைனமைட் விற்கிறார் பாருங்க, அவர் தம்பி இறந்து போயிட்டார். ஆனா பத்திரிகைக்காரங்களாம் என்ன நினைச்சிட்டாங்க, இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு பத்திரிகையில, பிரெஞ்சு பத்திரிகையெல்லாம் தலைப்பு செய்தியில போடுறாங்க, மரண வியாபாரி மரணம் அடைந்தார். எப்படி போட்டாங்க? மரண வியாபாரி மரணம் அடைந்தார்னு போட்டாங்க. படிச்சு பார்த்துட்டு இருந்தாரு, கொலையே நடுங்கிருச்சு. அட பாவி, நம்ம காசு கொடுக்கும் போதெல்லாம் எல்லாரும் வந்து கும்பிட்டு முதலாளின்னாங்க, செத்து போன உடனே மரண வியாபாரின்னு அடிச்சிருக்கானே, இப்ப நம்ம மரணம் இப்படித்தான் எல்லாராலும் பார்க்கப்படுமான்னு அப்படி பதறிட்டார். நம்ம ஊர்ல ஒரு கவிஞன் எழுதுனான், ஒரு தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே துக்கம் கேட்க போனது. ஊரே போயிருக்காங்க, உங்க நாயா செத்து போச்சு, எவ்வளவு அழகா இருக்கும். நாய்னா நாய், அதாங்க நாய், அது வாலாட்டினா அழகு, அது பொழைச்சா அழகு, அது கடிச்சா கூட அழகுதான் அப்படின்னு தாசில்தார்கிட்ட போய் நாய் இறந்ததுக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இன்னும் அதுக்கு வரணும், அவரே இல்லை. இந்த பதவிக்கு எவ்வளவு மரியாதை என்பதை ஒரு கவிஞன் முந்தி எழுதுனா, இங்க உள்ள யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்கப்பா, ஏன்னா அரசு அதிகாரிகளா நடத்துற ஒரு விழா, பழைய கவிதை. இப்ப இந்த ஆல்பர்ட் நோபலுக்கு பதட்டம் ஆயிருச்சு. அப்ப நம்ம இறந்து போனா இந்த உலகம் நம்மளை இப்படித்தான் பார்க்குமா, மரண வியாபாரியா தான் பார்க்குமான்னு பதறி போய் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தார். அவர்கிட்ட இருந்த சொத்துல கிட்டத்தட்ட 90% வருமானத்தை தனியாக ஒதுக்கி, இனிமேல் யாரெல்லாம் உலகம் முழுக்க மனித சமூகத்திற்கு இயற்பியலில், வேதியியலில், மருத்துவத்தில், இலக்கியத்தில், அமைதியில் இந்த மனித சமூகத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக நோபல் பரிசு வழங்க ஆல்பர்ட் நோபல் அறிவித்தார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு எது? நோபல் பரிசு. இது எப்ப வழங்கப்பட்டது? ஏன் வழங்கப்பட்டது? ஒரு பேர் தப்பா அச்சிடப்பட்டதால் வந்த விளை. சில நேரம் பேர் தப்பா போனா கூட சில நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். சில தவறுகளை நன்மையின் மூலமா தான் திருத்த முடியும். நம்ம மனித குலம் என்ன நினைக்கும் தெரியுமா, ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு செய்வோம். அப்ப மேலும் தப்பு 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 எல்லாம் தப்பாதான் போகும். பெயரில் என்ன இருக்கிறதுலாம் விட்டுட்டு போக முடியாது, பெயரில் தான் எல்லாம் இருக்கு. உன்னுடைய இனம், உன்னுடைய மொழி, உன்னுடைய அடையாளம், உன்னுடைய முகவரி எல்லாமே அந்த பெயர்ல தான் இருக்கு. அதையே தொலைச்சிட்டோம்னா எல்லாத்தையும் தொலைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். தாம் பேருக்காக சண்டை போட்டு செத்தவன் நீங்க பாத்திருக்கீங்களா? தாம் பேருக்காக. மகாபாரதத்துல ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேரு சித்ராங்கதன் பேரு. சித்ராங்கதன் யாருன்னா பீஷ்மருக்கு தம்பி. அவர் ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிருக்கிறார், ஒரு கந்தர்வனை பார்த்திருக்காரு. அன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா வானத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டு போவாங்க போல, அவங்க வாட்டுக்கு பாராசூட்ல வந்து இறங்குன மாதிரி. அப்படி ஒரு கந்தர்வன் இறங்கியிருக்கான். இவர் சும்மா கிடக்காம அவர்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், என் பேர் சித்ராங்கதன் அப்படின்னு இருக்கான். என் பேர் இருந்தாண்டா சித்ராங்கதன், என் பேரை நீ எப்படி வைக்கலாம், என் பேரை நீ எப்படி வைக்கலாம். ரெண்டும் சண்டை போட்டு நம்மால் செத்து போச்சு. மகாபாரதத்துல பீஷ்மருக்கு தம்பியா அடுத்து அரசால வேண்டிய சித்ராங்கதன் தான் பேருக்காக சண்டை போட்டு தான் உசுரே விட்டார். எப்படிப்பட்ட மனிதர்களை நாம பார்த்திருக்கோம் பாருங்க. இப்ப பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, பேர் என்பது ஒரு ஈகோவின் அடையாளமாக இருந்திருக்கு.